அனைவருக்கும் வணக்கம். நான் நீலகண்ட பிள்ளை பேசுகிறேன். வருகிற 25/2/2025 அன்று கூகுள் மீட் சந்திப்பில் நாம் பேச இருக்கும் தலைப்பு மின்சார வாரியத்தின் கோடைகால மின் கொள்முதல் சம்பந்தப்பட்ட முறைகேடு பற்றியது. மின்சார வாரியம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 4 மாதங்களுக்கு மட்டும் கோடைகால மின் தேவையை சமாளிப்பதற்காக தமிழ்நாடு மின்சார வாரியத்திடம் அனுமதி கேட்கிறார்கள். அதாவது 8500 மெகாவாட் அளவிற்கு மின்சாரம் கொள்முதல் செய்ய வேண்டும். அதுவும் குறைந்த கால ஒப்பந்தம் மூலமாக வெளிச்சந்தையில் இருந்து நாங்கள் மின்சாரம் கொள்முதல் செய்ய போகிறோம், எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஆணையமும் எந்தவித பரிசீலனைக்கும் உட்படுத்தாமல் அனுமதி வழங்குகிறார்கள். இது ஒரு தவறான முன்னுதாரணம். ஆனால் இதைத்தான் காலங்காலமாக ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு மின்சார வாரியம் செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் மின்சார வாரியத்திற்கு மிகப்பெரிய நிதிச்சுமை ஏற்படுகிறது. அந்த நிதிச்சுமையின் அளவு இந்த வருடத்திற்கு மட்டுமே, அதுவும் குறிப்பிட்ட அந்த 4 மாதங்களுக்கு மட்டுமே ரூபாய் 17,133 கோடி என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இது மிக மிக ஆபத்தானது. இந்த வருடம் 2025ஆம் ஆண்டும் 4வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தப் போகிறார்கள். பல மடங்கு உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகி உள்ளது. அதிக அளவிலான மின்சாரத்தை கோடை காலத்தில் இதை சமாளிப்பதற்காக என்று சொல்லி குறைந்த கால ஒப்பந்தத்தில் வாங்குவது, அதுவும் அதிக விலை கொடுத்து வெளிச்சந்தையில் இருந்து வாங்குவது என்பது தற்கொலைக்கு சமம். இதில் எந்தவித திட்டமிடலும் இல்லை. திட்டமிடல் இருந்தும் திட்டமிடலை புறந்தள்ளிவிட்டு இவர்கள் சௌகரியத்திற்கு அதிக அளவிலான கொள்முதலை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இது தவறு. எந்த ஒரு பொருளையும் அதிக எண்ணிக்கையிலான தேவை இருக்குமாயின் நாம் அதை முறையாக திட்டமிட்டு தொலைநோக்கு பார்வையில் குறைந்த விலையில் அதிக தரத்துடன் அந்த பொருள் எங்கே கிடைக்கும் என்று ஆராய்ந்து அதை கொள்முதல் செய்வதற்கான ஆக்கப்பூர்வமான வழிகளை மேற்கொள்வது ஒன்றுதான் நிதி இழப்பை தவிர்க்கும். ஆனால் அப்படி எதுவும் செய்யாமல் 30% மேலான மின் தேவையை சமாளிக்கப் போகிறோம் என்று சொல்லி அதிக விலை கொடுத்து வெளிச்சந்தையிலிருந்து குறுகிய கால ஒப்பந்தம் மூலமாக இவர்கள் கொள்முதல் செய்ய இருக்கிறார்கள். அதற்கு ஆணையமும் அனுமதி வழங்கிவிட்டது. இதில் உள்ள முறைகேடுகள், தவறான திட்டமிடல், இதனால் மக்களுக்கு ஏற்படும் அதிக நிதிச்சுமை பற்றி விரிவாக பேச இருக்கிறோம். எனவே அனைவரும் இந்த கூகுள் மீட் சந்திப்பில் கலந்து கொண்டு உங்களது கருத்துக்களை தெரிவியுங்கள். அதை நாம் மின் வாரியத்திற்கும் ஆணையத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை கூகுள் மீட் சந்திப்பில் கலந்து கொள்ள வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.